நமது சமுதாய உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் மலவராயர் பேசுகிறேன், வழக்கறிஞர் பேசுகிறேன். நான் நமது சமுதாய உறவுகளோடு நமது திருச்சியில் நடைபெற உள்ள கல்லர் எழுச்சி மாநாட்டிற்கு கிராமமாக சென்று நமது சமுதாய உறவுகளை நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கிட்டுருக்கோம். கல்லர் எழுச்சி மாநாட்டுக்கான அழைப்புதல் வழங்கிட்டுருக்கோம். நம்ம போகிற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் நம்ம சமுதாய மக்கள் நிறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைஞ்சு வாழ்கிற கிராமத்தில் நம்ம மக்களை போய் சந்திச்சிட்ருக்கோம். அப்படி போகும்போது இதை எல்லோரும் நம்ம இளைஞர்கள் எல்லோரும் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா கல்லர் பேரவைன்ட்டு இருக்குது, நாகாச்சி கிராமம். இதில் பார்த்துங்க, ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்காங்க. அதே மாதிரி ஐயா சின்னமருது பெரியமருது இருக்காங்க. கல்லர் பேரவைன்னு ஆனால் பேர் இருக்குது. நம்ம கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்களோ மன்னர்களோ யாருமே இதில் இல்லை. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இப்போ நம்ம சமுதாய மக்கள், நம்ம கிராமங்கள் நம்ம குறை சொல்லலை. இளைஞர்கள் தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அடுத்த ஜென்ரேஷன் செய்வான். இன்றைக்கி கல்லர் பேரவைன்னு அந்த போர்டு இருக்குது. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊர் மட்டும் கிடையாது. நம்ம பார்த்துருக்க நிறையா ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்கள் போகிறோம். நிறையா கிராமங்களில் கல்லர் பேரவைன்னு பேர் வச்சு கீழே அந்த கிராமத்தோட பேர் வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஐயா சின்னமருது பெரியமருது அவர்களோட போட்டாவும் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா போட்டோ மட்டும்தான் இருக்குது. இல்லை நம்ம முப்பாட்டன் நம்ம ராஜராஜ சோழ தேவரோட போட்டோவோ, இல்லை இந்த குற்றப்பத்திர சட்டத்திலேருந்து நம்மளை காப்பாற்றின, தனது சொத்தெல்லாம் விற்று நம்மளை காப்பாற்றினார். அதாவது ஐயா ரங்கநாத ராஜாலியர் அவர்கள், அவரோட ஃபோட்டோவோ இதில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஐயா வாலுக்குவேலி, நம்ம சுதந்திர போராட்ட மாவீரன் ஐயா வாலுக்குவேலி அம்பலம் போட்டாவோ, மூக்கியா தேவர் ஐயா அவர்களோட போட்டாவோ அதில் எதுவுமே அதில் இல்லை. அப்போ நம்ம சமுதாய இளைஞர்கள் முன்னோர்கள் இதன் மூலமாக நீ என்ன சொல்ல வர்றீங்க, நம்ம சமுதாயத்தில் முன்னோர்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதை எப்படி விதைக்கிறீங்க? நம்ம சமுதாயம் இன்றைக்கி இது எங்கே போய் முடியுது? அப்போ அடுத்த இளைஞர், அடுத்த தலைமுறை இதை பார்த்து என்ன நினப்பாங்க நம்ம சமுதாயத்தில்? இப்போ நம்ம முக்களத்தூர் தான் கல்லர் மரவர் அகமுடையர் ஒன்றுன்னு சொல்கிறோம். இதிலே ஐயா முத்துராமலிங்க தேவர் போட்டா இல்லாமல் மரவர் சமுதாயத்தை சேர்ந்த நம்ம உறவுகள் ஐயா வாலுக்குவேலி அம்பலம், ஐயா ராஜராஜ சோழம் போட்டாவோ, இல்லை வாலுக்குவேலி அம்பலம் போட்டாவோ, இல்லை சின்னமருது பெரிய போட்டோ மட்டும் போட்டு எங்கேயாவது பதாகை வச்சுருக்காங்களா, போர்டு வச்சுருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நமது அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த நமது உறவுகள் சின்னமருது பெரியமருது போட்டோ வைக்காமல் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா போட்டாவும் ஐயா ராஜராஜ சோழத்தோட போட்டோ மட்டும் வச்சு எங்கேயாவது போர்டு இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நமக்கு தாராள மனசு இருக்கலாம், ஆனால் இவ்வளோ தாராள மனசு இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறீங்க, நம்ம நினச்சி பண்ணுறோன்னா, நம்ம அப்பம் பாட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம சித்தப்பன் பெரியப்பன் தான் முக்கியம் நம்ம நினைக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும், ஒரு பேரழிவை, ஒரு வரலாற்று அழிவை சந்திக்கும். இளைஞர்கள்லாம் தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. இது நம்ம இந்த உட்பிரிவு பேசுகிறோம், வெளிப்பிரிவு பேசுகிறோம், அந்த பஞ்சாயத்துக்கெலாம் நம்ம வரல. அந்த மாதிரி பேச்சை நம்ம எப்போ இது வரைக்கும் பேசுனதில்லை. கல்லர் மரவர் அகமுடையர் முக்குளத்தூர் ஒன்று தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கல்லரோட அடையாளத்தை அழிச்சாருன்னா கல்லரோட வரலாற்றையும் அடையாளத்தையும் மறந்துட்டு அழிச்சிட்டு இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த நமது பெரியவர்களை மட்டும் தூக்கி கொண்டாடுவதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. முதல்ல நம்மளை பார்க்கணும், நம்ம வரலாறு முதல்ல முன்னிறுத்துங்க. இளைஞர்கள் இதெல்லாம் மாற்றிங்க தயவு செஞ்சு. இது நிறையா கிராமத்தில் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ என்ன நினைப்போம், நம்ம அடுத்து வர தலைமுறைலாம் அதே தான் ஃபாலோ பண்ணுவான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தயவு செஞ்சு இது முழுக்க விழிப்புணர்வுக்கான பதிவு. இது நம்ம சமுதாய இளைஞர்கள் தவறாக நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்ம மன்னர்களை அடையாளப்படுத்துங்க. நம்ம ஐயா ராஜராஜ சோழத்தவர் இருக்கார். இன்றைக்கி உலகளந்த பேரரசன், ஆசிய கண்டத்தை ஆட்டி படைத்த ஒரு மாமன்ன, ஒரு பேரரசன். உலகத்திலே ராஜராஜ சோழத்தவரை காட்டிலும் ஒரு பெரிய அரசனாக இருக்கிறான்னு கேட்டால் வரலாற்றிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது, உலக ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேரரசன் வழியில் வந்த அந்த சமுதாயம் அவரை மறந்துட்டு, அவரை அடையாளப்படுத்தாமல் அவர் விட்டுட்டோம். இதெல்லாம் நம்மளே நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கான சமம். நம்மளோட வரலாறு நம்மளே அழிக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம சமுதாய இளைஞர்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க. சற்று சிந்திங்க, தயவு செஞ்சு சிந்திங்க. எல்லோரும் பண்ணுறேன் நம்மளும் பண்ணுறோன்னா நம்ம அதில் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னு தயவு செஞ்சு யோசிங்க.
இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன். இது வந்து எல்லா கிராமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்டுகளில் எல்லா கிராமங்கள்லையும் தயவு செஞ்சு நம்ம சமுதாய இளைஞர்கள் இதை உடனே மாற்றணும். நீங்கள் நமது முன்னோரை நமது மாமன்னர் ஐயா ராஜராஜ சோழத்தவரை கண்டிப்பாக நீங்கள் அடையாளப்படுத்தணும். சுதந்திர போராட்ட ஒரு மாவீரன் ஐயா வாழ்க்கைவேலி அம்பலத்தை அடையாளப்படுத்தணும். அதே மாதிரி ஐயா மூக்காத்தேவரை அடையாளப்படுத்தணும். இந்த மாதிரி நமது சமுதாய தலைவர்களை, சமுதாய முன்னோர்களை, சமுதாய மன்னர்களை புறந்தள்ளி அவங்கள வந்து விட்டுட்டு நமது மற்ற இரு சமுதாய நம்மத்தை சேர்ந்த நமது சொந்தங்களை, நம்ம முன்னோர்களை வந்து எடுத்து கொண்டாடுவதனால எந்த பயனும் இல்லை. நம்மளோட வரலாறை வேற யாரும் அழிக்கலை, நம்ம தான் அழிக்கிறோம். நம்ம இளைஞர்கள், நம்ம சமுதாய மக்கள், நம்ம கிராமத்தை சேர்ந்த நம்ம தான் அழிக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே பாதி அழிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இதே மாதிரி நம்ம பண்ணோம்னா நான் ஏற்கனவே தான் சொன்னேன், முப்பெரு விழான்னு பண்ணுறோம். முப்பெரு விழான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருபெரும் விழா தான், இருபெரும் விழாவோட மன்னர்களோட புகைப்படம் போட்டால் தான் இருக்குது. நம்ம சமுதாயத்தோட முன்னோர்கள் மன்னர்களோட போட்டோ எதுவுமே அதில் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. நம்மளே நம்மளோட வரலாறு அழிக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, நம்மளே போதும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அதான் நடக்கும். இதெல்லாம் வந்து மாற்றிக்கங்க தயவு செஞ்சு. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த உறவுகள் அனைத்து கிராமங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லாமே மாற்றிக்கங்க. நமது மன்னரை நம்ம ஐயா ராஜராஜ சோழத்தவரை அடையாளப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.